வணக்கம் பாய் ஃபர்மி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள வந்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் சரியா ஒரு 12 மணி நேரத்தில் எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு காலையில் 7 மணி அப்படின்ற டைமில் வந்து எலெக்ஷன் வந்து ஆரம்பிக்க போகுது. 7 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். ஸோ நாளைக்கு நம்ம போட போகிற நம்மளோட ஓட்டு தான் வந்து அடுத்த 5 வருஷத்தை தீர்மானிக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து தேர்தல் நாளுக்கு முன்னாடி நாளான இன்னைக்கு என்னென்னலாம் நடந்திருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வந்து தேர்தல் கண்காணிப்புத்துறை வந்து பிடிச்சிருக்காங்க. அப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து விஜய் அவர்களோட என்ட்ரி வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்றத பற்றியும், அப்புறம் இந்த சைலண்ட் பீரியட் அதாவது இன்னைக்கு வந்து என்னென்னலாம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்றத பற்றியும், நாளைக்கு ஓட்டு போட போகிறோம்ல, ஸோ அதுக்கு தகுந்தமான அந்த போக்குவரத்து விதிமுறைகள்லாம் என்னென்ன, அப்புறம் நாளைக்கு வந்து ஹாலிடே, ஸோ நாளைக்கு தேர்தல் நாளுக்கு வந்து ஓட்டர் ஐடி இல்லைனாலும் எதை வச்செல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்ற பற்றி எல்லாமே வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்காக வந்து நம்ம பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து வரப்போகிற 10 நிமிஷம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் பீரியட் அப்படின்னா அமைதி காலம். அதாவது இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலுமே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஷவுட் அவுட் மாதிரி வந்து சும்மா ஷார்ட்டாக முடிச்சிடறேன், ஓகேங்களா? அமைதி காலம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6 o'clock வந்து ஃபுல்லாகவே பிரச்சாரத்தை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நேற்று 6 o'clockலேருந்து எலெக்ஷன் டே வரைக்கும் நாளைக்கு காலையில் 7 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே யாருமே தேர்தலை பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அதாவது பிரச்சாரம் பண்ணுறதோ இல்லை யூடியூப், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து விளம்பரப்படுத்துறதோ, இது பழசெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆல்ரெடி வந்து எங்கள் கட்சி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு ரிலேட்டடாக கட்சி அவங்க சார்பில் வந்து விளம்பரம்லாம் படுத்தியிருப்பாங்களே, ஸோ அதெல்லாமே ஓகே. பட் இந்த சைலண்ட் பீரியட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எங்கேயுமே புதுசாக எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பணப்பட்டுவாடா பண்ணுறது, பொருட்கள் வந்து விநியோகம் பண்ணுறது, அப்புறம் இந்த கூப்பன் டோக்கன்லாம் தராங்க, இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு விஷயமே ஈடுபடக்கூடாது. அதாவது சைலண்ட் பீரியட்ன்ற டைமில் வந்து மக்களை வந்து ஃப்ரீயாக விட்டுறணும். அவங்கள வந்து சுயமாக யோசிக்கணும், யாருக்கு வந்து நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களாவே வந்து யோசிச்சு ஓட்டு போடுறதுக்காக தான் இந்த சைலண்ட் பீரியட் அப்படின்றது வந்து விடப்படுது, ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சார டைமில் வந்து எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து போயிட்டு எல்லாம் தங்கி பிரச்சாரம்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உடனே சாயங்காலம் 6 மணியோட வந்து இடத்த காலி பண்ணிட்டு அவங்க சொந்த மாவட்டத்துக்கு வந்து போயிடணும். சப்போஸ் அப்படி யாராவது உள்ளே இருந்தாங்க அப்படின்னா தேர்தல் கண்காணிப்பாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. ஸோ யாராவது மாட்டினாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்க தண்டனை, கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை, அபராதம், அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே வந்து இந்த சைலண்ட் பீரியடில் வந்து நடந்துட்டு இருக்கும். இந்த 48 மணி நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்கள் வந்து சுயமாக யோசிப்பாங்க, நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறதுக்கான டைம் பீரியட் தான் வந்து இந்த சைலண்ட் பீரியடுன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்கெல்லாம் வந்து போடுற ஒரு முக்கியமான ஸ்கெட்சு, அதாவது ஸ்ட்ராட்டஜி பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணுறது, அவங்கள கரெக்ட் பண்ணி அவங்க கூட ஒரு ரகசியமாக இதெல்லாம் உறவுலாம் வச்சு என்னென்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நேரம் வகுத்துட்டு இருப்பாங்க. எல்லாமே நாளைக்கு அந்த பிளானிங் தான் போயிட்டு இருக்கும். ஸோ வாய் ஃபார் மீ, உங்கள் மனசாட்சி படி ஃபோனில் நீங்கள் பார்க்குற எதுவுமே வந்து உண்மை கிடையாது, எல்லாமே ஃபேக் நியூஸ். இன்றைக்கி வர்ற எல்லாமே அந்த கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இவங்க தான் வந்து முதல் இடத்துல இருப்பாங்க, இவங்க தான் 2வது இடத்துல, இவங்க தான் 3வது இடத்துல, இதெல்லாம் வந்து எதுவுமே நம்பாதீங்க. எல்லாமே இன்றைக்கி வர்ற எல்லாமே ஃபேக் நியூஸ் தான், யாருமே இதை நம்பாதீங்க. உங்கள் மனசாட்சிக்கு படி யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, கட்டாயம் அவங்க ஜெயிப்பாங்க. வேற யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க. அடுத்து பார்க்க போகிறது விஜய் அவர்களுடைய கிழக்கு தொகுதியில் வந்து அவர் நிற்கிறாரு இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் தரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா எப்பயுமே வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கார். இந்த சட்டமன்ற தேர்தலில் விஐபி தொகுதியாக எந்த தொகுதி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அது திருச்சி கிழக்கு தொகுதியாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து போட்டி போடுறாருன்றனாலே, விஜய் அவர்கள் வந்து போட்டி போட்டால் விஐபி தொகுதியாக மாறிடுமா அப்படின்னா ஆமாம், கட்டாயம். ஏன்னா அவருக்கான எதிர்பார்ப்பு இந்த எலெக்ஷன்ல வந்து அவ்வளோ பெருசா இருக்கு. ஸோ வந்து விஐபி தொகுதியா திருச்சி கிழக்கு தொகுதி அப்படின்றது வந்து ஒரு மறைமுகமா நம்ம அறிவிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சின்றது வந்து தமிழ்நாட்டோட மையப்பகுதியில் இருக்க ஒரு மாவட்டம், அதாவது டெல்டா மாவட்டம், தமிழகத்தோட மையப்பகுதியான மாவட்டமாக இருக்கனால இங்கே ஜெயிச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும். அப்படின்றதுனாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஐபி தொகுதி அப்படின்றது கச்சிதமாக பொருந்தும். விஜய் அவர்கள் போட்ட ஒரு கணக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இந்த திருச்சி கிழக்கில்
பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே, இவங்க ரெண்டு பேர்த்தோட கோட்டையாக தான் இருக்குது. இந்த கோட்டையை வந்து தகர்க்கணும் அப்படின்றக்காகவே அவர் உள்ளே வராரு. அதுதான் வந்து அவரோட பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து தகர்க்கணும்னு நினச்சிட்டு அவர் உள்ளே வர்றதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து பிடிக்கணும், அதாவது தமிழ்நாடோட சென்ட்ரல் பகுதியை வந்து அவர் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவர் உள்ளே வராரு. ஸோ வரப்போகிற தேர்தல் நாளைக்கு எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே மே மாதம் 4ஆம் தேதி கட்டாயம் தெரிய வரும். இந்த திருச்சி கிழக்கில் இருக்க எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மும்முனை போட்டி எலெக்ஷனாக இருக்க போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேல ஃபிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளும் கட்சி பவரோட அரசாங்கத்தோட சப்போர்ட்டோட வந்து இந்த எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேல ராஜசேகரன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்க கட்சி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே அவர்கள் விஜய் அவர்கள் வந்து புதுசாக உள்ள வந்திருக்காரு. ஸோ இவங்க 3 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா சரியான போட்டியாக திருச்சியில் இருக்க போது. இது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயமா நடக்க போது. சரி, நம்ம மே 4 வரைக்கும் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் யாருக்கு வந்து இந்த மும்முனை போட்டியில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு. தவிர்க்க தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க பெண்களோட சப்போர்ட்லையும் இளைஞர்களோட சப்போர்ட்லையும் தான் இந்த களத்தை வந்து ஃபேஸ் பண்ண போறாரு. இவரோட இந்த களமிறங்குதல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான எக்ஸ்பேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக ஓட்டு போட போறாங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ள இருக்கவங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய 90 என்ன ஃபுல்லாகவே வச்சுக்கோங்களேன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேக்ட்ஸ்ல எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கிழக்கில் கிறிஸ்துவ வாக்கு வாங்கி திருச்சி கிழக்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினரோட ஓட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் இருக்கு. காலங்காலமாக டிஎம்கே ஏடிஎம்கே இருந்துட்டு இருந்த இந்த சிறுபான்மையரோட ஓட்டு எல்லாமே வந்து இப்போ விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுத்துருக்கனால அதுவும் முக்கியமாக கிறிஸ்துவர்கள்லாம் இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஓட்டை வந்து ஒரு பிரிப்பாரா அப்படின்றத ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் கேள்வியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பவர் மற்ற ஒரு கேண்டிடேட் மாதிரி இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மெகா ஸ்டாரா இருக்காரு. அதாவது தன்னோட கெரியரோட பீக்ல இருந்துட்டு இப்போ உள்ள களத்துக்குள்ள வராரு எலெக்ஷன் அதாவது அரசியல் களத்துக்குள்ள வராரு அப்படின்றப்போ இவருக்கான எதிர்பார்ப்புன்றது எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ரசிகர்கள் கூட்டத்தெல்லாம் வச்சுட்டு இவர் ஓட்டை வாங்கி ஜெயிப்பாரா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், காத்திருப்போம். ஃபார் மீ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் என்னதான் உச்சத்தில் இருந்தாலும் ஒரு அரசியலுக்குள்ளே வரும்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி 4 பக்கம் இல்லை 8 பக்கத்துலேருந்து எனிமிகள் வந்து எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. இருந்தாலே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கடைசியாக தேர்தல் காலத்துக்கு வந்து அதாவது இறுதியாக ஓட்டு போடுற நாளுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இந்த சமயத்தில் அவரோட ரசிகைகள் அண்ணன்கள் தம்பிகள் தங்கைகள் அவர் சொல்கிற மாதிரி நண்பா நண்பீஸ் எல்லாத்தையுமே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒன்று சேர்த்து அவருக்கு வந்து சாதகமாக அந்த ஓட்டை வந்து விளைவிப்பாரு அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டினே. இதை மட்டும் ஒரு நடத்திட்டாரு நாளைக்கு பண்ணிட்டாரு அப்படின்னா தமிழகத்தில் இந்த திருச்சி கிழக்கு அதாவது இந்த தமிழ்நாட்டோட மைய பகுதியில் இவரோட ஆட்சின்றது கன்ஃபார்மாக நடக்கும். பொறுத்து இருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து இவர் தர்றாரு அப்படின்றத. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் மூலயமா தேர்தல் ஆணையத்து மூலயமா பிடிபட்ட மொத்த பறிமுதல் செய்யப்பட்ட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1072 கோடி. இதில் தமிழ்நாட்டோட பங்கு தான் அதிகமாக இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டாட்டிக்ஸ் மட்டும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் பிடிப்பட்ட பணம் அதாவது பணம் மட்டும் பறிமுதல் எவ்வளோ தெரியுமா செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கும் மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 215 கோடிக்கும் மேலே. இது வரைக்கும் பிடிப்பட்டதுலேயே இந்த டைமில் தான் வந்து 215 கோடி தங்கம் வெள்ளி மாட்டினதுன்றது ரொம்ப அதிகமான ஒரு ஹிஸ்ட்ரி ரெக்கார்டாகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போதைப் பொருட்கள் மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் வந்து 100 கோடி ரூபாய்க்கும் மேலே வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ESMF எலெக்ஷன் ஃபேவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பிப்ரவரி 26ஆம் தேதியிலேருந்து அதாவது போன மாதம் பிப்ரவரி மாதத்து 26ஆம் தேதியிலேருந்து எலெக்ஷன் கமிஷனை வந்து யார்கிட்ட எங்கெங்கே வந்து எவ்வளோ பிடிச்சாங்கன்றதை வந்து இது மூலயமா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ தேர்தல் அதிகாரிகள் வந்து அப்போ ஒரு 30,000 வரைக்கும் லிமிட் சொல்லியிருக்காங்களா, அப்போ ஒரு 50,000 பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 இவங்க அடிச்சுட்டு 40,000 கணக்கு எழுதிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு முறைகேடுமே பண்ண முடியாது. எல்லாமே அப்டேட்டாக வந்து ஃபுல்லாகவே ஆன்லைனில் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ESMF அவங்களோட சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்குவாட் பறக்கும் படை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பறக்கும் படையினர்களும் 5300 கண்காணிப்பு குழுக்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்கியிருக்காங்க. எதுக்காக இந்த டைம் மட்டும் இவ்வளோ காசு பறிமுதல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து மற்ற எலெக்ஷன் மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த டைம் வந்து ஒரு விசித்திரமான எலெக்ஷன்.
மும்முனை போட்டி எலெக்ஷன். எப்பயுமே டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும்தான் வந்து சாதகமாக போயிட்டு இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் அவர்களோட கட்சி வந்து உள்ளே வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டி கட்சி இதாக மாறி இருக்குன்றனாலவே வந்து மக்களை கவரணும் அப்படின்றதுக்காக அந்தந்த அரசியல் கட்சிக்காரங்க எல்லாமே வந்து காசு சும்மா வாரி இறைச்சிட்டு இருக்காங்க. அதில் பிடிப்பட்டது தான் இவ்வளோ காசுங்க எல்லாமே. கோயம்புத்தூரில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் 2 கோடி ரூபா வந்து பிடிச்சிருக்காங்களாமா. வாய்ஸ் ஃபார் மீ நல்லா யோசிச்சு பாருங்க, 1000 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க. ஒரே மாதத்தில் 1000 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க. இந்த 1000 கோடி ரூபா இருந்தால் எவ்வளோ ஸ்கூல் கட்டலாம், காலேஜ் கட்டலாம், இன்னும் நல்லது பண்ணலாம். தெரிஞ்சே இவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னா தெரியாமல் எத்தனை கோடி புழங்கியிருக்குன்றதை நல்லா யோசிச்சு பாருங்க. சும்மா இந்த 1000, 2000, 5000, 10,000க்குலாம் உங்கள் வீட்டை வந்து வித்துட்டு இருக்காதீங்க. வரப்போகிற எலெக்ஷன் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே தேவையான எலெக்ஷன், எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். ஸோ அதனால் எல்லாருமே சிந்திச்சு மறக்காமல் கரெக்டான சின்னத்தை தேர்ந்தெடுத்து கரெக்டான கட்சியை ஆட்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. இது வரைக்கும் 163 எஃப்ஐஆர் கேஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஃபார் மீ எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இனிமேல் வரப்போகிற எலெக்ஷனில் இப்போ இருந்தாலும் சரி, இனிமேல் வரப்போகிற எலெக்ஷன்ல இருந்தாலும் சரி, கட்டாயமாக நான் வந்து நாளைக்கு காலையிலேயும் கூப்பிட்டு காசு கொடுப்பாங்க. தயவு செஞ்சு யாருமே காசு மட்டும் வாங்காதீங்க. உங்கள் ஓட்டை வந்து வெறும் 1000, 500 ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா வருது. 2 ரூபாய்க்காக உங்கள் ஓட்டை வைக்காதீங்க. நம்மள்ட்ட 2 ரூபா கொடுத்துட்டு அவன் வந்து 50,000, 1 லட்சம் ஒரு நாளைக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கான். அப்போனா அதெல்லாம் 5 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க, எவ்வளோ கோடிக்கு போகணும். நம்மளாம் வாழ்நாளில் கண்ணில் கூட அந்த காசை பார்க்க முடியாது. நம்ம வந்து பிச்சை போகிற மாதிரி சும்மா இருந்தால் 1 ரூபா 2 ரூபா தூக்கி எறிகிற மாதிரி நம்மக்கிட்ட 5000, 10,000 வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க வச்சிருக்கிறது அவ்வளோ காசு வச்சு சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லபடியாக யோசிச்சு யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இவ்வளோ நேரம் நான் சொல்லியுமே உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்குவீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. கடைசி டாபிக் உள்ள வந்துட்டோம். பொதுமக்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸு போக்குவரத்து எல்லாமே எந்த மாதிரி இருக்கும், அப்புறம் விடுமுறை எப்படி இருக்கும், அப்புறம் வந்து எலெக்ஷன் சம்மந்தமாக வந்து ஓட்டு ஐடி இல்லை அப்படின்னா எதை வச்செல்லாம் ஓட்டு போடலாம், ஓட்டு போடுறதுக்கான டைமிங் என்ன, ஒயின் ஷாப்போட டைமிங் வந்து எப்போ மூடியிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறது எப்போ, அப்புறம் வந்து பாதுகாப்பு சம்மந்தமாக இது எல்லாத்த பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது தான் இந்த டாபிக். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் ரொம்பவே முக்கியமான கோர் டாபிக். அதனால தான் கடைசியாக வச்சிருக்கேன். ஓகே, ஓட்டு போடுறதுக்கான சரியான நேரம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், ஏப்ரல் 23ஆம் தேதி, அதாவது நாளைக்கு. ஓகேங்களா? சப்போஸ் காலையில் நீங்கள் 6 மணிக்கே போயிட்டு வாசலில் நின்னீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் லைனில் நின்னீங்க அப்படின்னா 7 மணிக்கு அந்த ஓட்டிங் பூத் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் போய் ஓட்டு போட்டு உங்கள் கையில் மை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயுமே போடலாம். வாய்ஸ் ஆஃப் வெற்றியை வந்து நீங்கள் டேக் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் ஆஃப் வெற்றியோட கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குது, அதில் வந்து நீங்கள் போஸ்ட்டு போடலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. மறக்காமல் ஓட்டு போட்டு நம்ம சேனல்லையோ நம்மளையோ டேக் பண்ணிடுங்க. ஓகே, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்படி சைடு கேப்பில் சொல்லி விட்டேன்னா சரி. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விடுமுறை மற்றும் போக்குவரத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாலிடே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாத்துக்குமே வந்து சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை வந்து தர சொல்லி கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வயசானவங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் பயணிக்கிறது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து ப்ரூஃப். உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னாலும் இந்த 12 டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா போதும், நீங்கள் ஓட்டு போடலாம். இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் கம்யூனிட்டி டேப்லேயே ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இருந்தாலும் நான் இதில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னது, ஓட்டு போடுறதுக்கு உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்லையா? கவலையே படாதீங்க. இந்த 12 ப்ரூஃப் இருந்ததுன்னா போதும், தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி நீங்களும் ஓட்டு போடலாம். நோட் பண்ணிக்கோங்க, இதுல ஏதாவது ஒன்று இருந்ததுனாலே போதும், நீங்களும் ஓட்டு போடலாம். ஆதார் கார்டு, மகாத்மா காந்தி NRGEA அதாவது 100 நாள் வேலை திட்ட கார்டு, பேங்க் பாஸ்புக் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் பாஸ்புக், மருத்துவ காப்பீடு அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ரேஷன் அட்டை, ஓய்வூதிய அட்டை, சென்ட்ரல் கவர்மெண்டோட PSU அடையாள அட்டை, MP MLA அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை. இந்த 12 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்ததுனாலே போதும், நீங்களும் ஓட்டு போடலாம். ஆனா கட்டாயமா ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்க வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்களும் ஓட்டு போட முடியும். உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காம 1950க்கு கால் பண்ணுங்க. நாளைக்கு எலெக்ஷன், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன். மறக்காம உங்க ஜனநாயக கடமையை வந்து எல்லாரும் பண்ணுங்க. இந்த விஷயம் உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியுமா? தெரியல அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த 12 டாக்குமெண்ட்ல எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் ஓட்டர் ஐடி உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க போய் ஓட்டு போடலாம். பட் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஓட்டர் லிஸ்ட், அதாவது கடைசியா இறுதிப்பட்டியல் இருக்கும்ல, வாக்காளர் இறுதிப்பட்டியல், அதுல உங்க பேர் இருக்கா அப்படின்றது மட்டும்தான் நீங்க செக் பண்ணிக்கணும். அதுல இருந்தா மட்டும்தான்
வந்து உங்களால் ஓட்டே போட முடியும். அப்புறம் ஒயின் ஷாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 21 நாளைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா May 4 அதாவது ரிசல்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை டே, அந்த அன்னைக்கும் வந்து ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கும். பாதுகாப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸோட சேர்த்து கிட்டத்தட்ட 295 இராணுவ கம்பெனி சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே, அதாவது காவலர்கள் எல்லாமே வந்து உள்ள வராங்க பாதுகாப்பு தர்றதுக்கு அப்படின்றதுக்காக. வாய் ஃபார் மீ, நாளைக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்த எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. கட்டாயமாக வந்து உள்ள ஓட்டிங் பூத்துக்குள்ளே ஃபோனுன்றது அளவு கிடையாது. ஸோ நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி வேறு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஃபோனை கொடுத்துட்டு போயிருங்க. இல்லைனா அவங்களே வந்து செக்யூரிட்டிக்காக ஒரு சம்திங் பவுச் மாதிரிலாம் வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்து கேர்ஃபுல்லாக உங்கள் மொபைல் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் பதற தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க வழிகாட்டுதல் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் மறக்காமல் ஓட்டு மட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கையோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓட்டு போட்டதை ஃபோட்டோ எடுத்து நம்மளை டேக் பண்ணுங்கள் பார்ப்போம் எவ்வளோ வாய்ஸ் ஃபார்மிங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாமே உங்களோட அனுபவம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்களா, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கீங்களா, டேக் பண்ணியிருக்கீங்களா, கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஜனநாயக கடமையை வந்து செய்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ யாருக்கு ஓட்டு பண்ணணுமோ அதை கரெக்டாக பார்த்து போடுங்க. நீங்கள் ஓட்டு போடுறது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே ஓட்டு போட வைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஓட்டு போட வைங்க. யாராவது கையில் வந்து மை வைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டு போயாவது அவங்கள வந்து ஓட்டு போட வச்சுருங்க. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், பணம் வாங்குறது, இந்த ஜாதி பார்க்குறது, இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியே கிடையாது. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எது தேவை அப்படின்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் தான் தேவை. அது அமைக்கிறது அப்படின்றது நாளைக்கு தான் ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஒரு விரல் பண்ண போகிற அந்த ஒரு வேலை தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நின்று பேசும். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஓட்டு போடுங்க, தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க, நல்ல கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க நான் கேட்க போகிறதில்ல, பட் எல்லாருமே மறக்காமல் உங்கள் ஓட்டை வந்து செலுத்திடுங்க. தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஃபார் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.